ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஒரு வாரம் ஃபுல்லா என்ன பண்ணுவாரோ அதே வேலையை நம்ம N8 அப்படின்ற மாதிரி ஒரு டூலை யூஸ் பண்ணி 30 மினிட்ஸ்ல கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் பண்ணிட முடியும். இந்த டூலை ஒரு பிகினரா எப்படி நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு டீடைலான வீடியோ நான் மேக் பண்ணிருக்கேன். பட் இன்னமும் கார்பரேட்ல இருக்கக்கூடிய டேட்டா அனலிஸ்ட் சேல்ஸ் ரிப்போர்ட், ஃபினான்ஷியல் சம்மரி, ஆபரேஷனல் டேஷ்போர்ட்ஸ், ரிவ்யூ அனாலிசிஸ் இந்த மாதிரி ரிப்பீட்டட் டாஸ்க்ஸை மேனுவலா ஒன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சில வாரங்கள்ல இருந்து சில மாசம் வரைக்கும் எடுக்கக்கூடிய டாஸ்க் எப்படி N8 அப்படின்ற மாதிரி ஆட்டோமேஷன் டூலை யூஸ் பண்ணி ஃபியூ மினிட்ஸ்ல பண்ணி முடிக்க முடியும். அண்ட் இந்த பவர்ஃபுல்லான டூலை யூஸ் பண்ணி ஒரு டேட்டா அனாலிசிஸ் AI ஏஜென்ட்டை லைவா உங்களுக்கு நான் பில்ட் பண்ணி ரியல் வேர்ல்ட் பிசினஸ்ல எப்படி நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் இந்த வீடியோல சொல்லி தர போறேன். நீங்க கத்துக்க ரெடியா? தென் வாங்க வீடியோக்குள்ள போலாம். This is your AI coach John. All right, welcome you all to this build and deploy a data analysis AI agent using N8 உங்களுடைய லோக்கல் ஹோஸ்ட்ல பண்ண போறீங்க. ஓகே, இந்த செஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த N8 எப்படி லோக்கல் ஹோஸ்ட்ல டிப்ளாய் பண்ணுறது இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க, அதை பற்றி நான் ஆல்ரெடி இப்போ யூடியூப் போனீங்க அப்படின்னா AI coach John N8 அப்படின்ற மாதிரி நான் போட்டிங்கன்னா 2 செஷன் வரும். ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour கிட்ட ஒரு செஷன் போட்டிருக்கேன். அண்ட் ஆல்சோ லோக்கலில் எப்படி ஹவு டு ரன் N8 அண்ட் லோக்கல் செல்ஃப் ஹோஸ்ட் மிஷின் அப்படின்றத நான் இங்கே போட்டு அதுக்குள்ள ஒரு AI ஏஜென்ட்டு கூட நான் வந்து பில்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இங்கேயே நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தேன். நீங்கள் வந்து கொஞ்சம் நிறையா கமெண்ட்லாம் போட்டிங்க அப்படின்னா நான் இன்னும் அதிகமான செஷன் ஃபியூச்சரில் பண்ணுவேன் அப்படின்னு போட்டிருக்கீங்க. அண்ட் உங்களுடைய ரெஸ்பான்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் வந்திருக்கு. Insightful video, really understandable, great job in 2 days இந்த மாதிரிலாம் நல்லா போட்டிருக்கீங்க. ஸோ இந்த பில்ட் அண்ட் டிப்ளாயில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு N8 லோக்கல் ஹோஸ்ட்டில் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை பார்க்காதவங்க மேலே ஒரு ஐ பட்டன் வரும், போய் பாருங்கள். இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் அந்த வீடியோட லிங்க் போடுறேன். இல்லைனா நீங்களே AI coach John N8 போட்டிங்கன்னா அந்த வீடியோட லிங்க்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எடுத்துகிட்டு போயிடும். ரைட், இப்போது அந்த செஷனுடைய கண்டினியூஷன் செஷனாக தான் இந்த செஷன் இருக்க போது. உங்களுக்கு அது பார்க்கலனாலும் இந்த செஷனை பார்த்தா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். பிகாஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எப்படி அதை வந்து அந்த ஏஜென்ட் செட்டப்பை வந்து பண்ணுறது அப்படின்றத ஸ்டெஃபின் உள்ளார நம்மளுடைய டேட்டா சயின்ஸ் R&D டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் நிறைய விஷயங்களை வந்து அந்த மாதிரி மோஸ்ட்லி எக்ஸிக்யூஷனுக்காக நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். நான் வந்து உள்ளார இந்த டேட்டா சயின்ஸ் ஏலாம் படிக்கணும் வரவங்களுக்கு அங்கே கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக் பண்ணிட்டுருக்கேன். ஸோ வி ஹவ் ஸ்பிளிட்டட் அவர் ஒர்க். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த N8 இந்த லோக்கலாக எப்படி கற்றுக்கணும் அப்படின்றத ஆல்ரெடி அவர் தான் டாஸ்க் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அவர் பண்ணியிருக்காரு. டெஃபினெட்லி யூ ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதனால் நீங்கள் அந்த செஷன் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து அது எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்றத ஃபஸ்ட் ஒரு ஓவர்வியூவாக காமிப்பார். அதுக்கப்புறமா எப்படி அதை பில்டு பண்ணியிருக்காரு அப்படின்றத ஃப்ரம் த ஸ்க்ராச் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்க போகிறார். உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரிஞ்சிடும். ஓகே, அண்ட் இந்த செஷன் முடியும் போது ஒரு டேக்அவே பாயிண்டோட சொல்லி அவர் முடிப்பார். உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வித்தவுட் எனி டிலே, ஹவு டு பில்ட் அண்ட் டிப்ளாய் யுவர் டேட்டா அனாலிசிஸ் AI ஏஜென்ட் யூசிங் N8 இன் யுவர் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் சொல்லிடலாம். N8 அப்படின்றத N8 கிளவுடில் நீங்கள் யூஸ் பண்ணால் ஒரு ப்ரைஸிங் அவங்களுக்கு கொடுக்கணும். லோக்கல் ஹோஸ்ட்டில் பண்ணும்போது ஃப்ரீயாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். N8 வந்து உங்களோட ஓன் மிஷின்லேயே நீங்கள் வந்து அதை சர்வராக மாற்றி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை தான் ஃப்ரீயாக எப்படி பண்ணுறது அதுக்குன்னு சொல்லும்போது ஒரு சில லிமிடேஷன்ஸில் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சூப்பரான விஷுவலைசேஷன்லாம் வராது. பட் ஒரு கைண்ட் ஆஃப் லிமிடேஷன்ஸில் ஃப்ரீ எடிஷனில் என்ன பண்ண முடியுமோ அதை டெமோ பர்பஸ்க்காக வி ஹேவ் ஷோன் யூ. ஓகே, அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே புரிய வந்துடும். ஸோ வித்தவுட் எனி டிலே ஸ்டெஃபினோட செஷனை நீங்கள் வந்து ஹவு டு பில்ட் திஸ் பர்டிகுலர் டேட்டா அனாலிசிஸ் ஏஜென்ட் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க போகலாம். Hi everyone, my name is Stefan. Welcome you all to this session. So இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அஜெண்டா பார்த்துடலாம். வாட் இஸ் N8? ஸோ N8 பற்றி கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக இங்கே நம்ம பார்க்க போகிறதில்ல. ஏன்னா அதை பற்றி ஆல்ரெடி 2 வீடியோஸ் AI coach John தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நீங்கள் அதை பார்த்துக்குங்க. அண்ட் தென் லைவ் டெமோ, ஒரு டேட்டா அனலிஸ்ட் நான் பில்ட் பண்ணியிருக்கோம். அதோட லைவ் டெமோ பார்க்க போகிறோம். அண்ட் தென் அதை எப்படி பில்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு செஷன் இருக்குது. அதுக்கப்புறமா டேக் அவே பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் our agenda for today. So without any further delay, we'll start with what is N8. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி N8 பற்றி டீட்டெயிலாக இங்கே நம்ம பார்க்க போகிறதில்ல. ஏன்னா அதுக்கான வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம AI coach John யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ N8 அதை பற்றி டீட்டெயில்டாக AI coach John எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா எப்படி அதை ஃப்ரீயாக நம்ம லோக்கல் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு இந்த செஷன் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். ஓகே, ஸோ பேசிக்காக இந்த மாதிரி ஆட்டோமேஷன் பார்க்குறீங்கல்ல, இந்த மாதிரி பேக் ஸ்கில்ல நிறைய ஆட்டோமேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேசிக்காக அது என்னன்னா ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன் டூல். ஒரு ஒர்க் ஃப்ளோவை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கான டூல் தான் N8. ஸோ N8 ஒரு ஏஜென்ட், ஒரு AI கிடையாது. நம்ம அந்த N8 ஏஜென்ட்ஸை
சில ஒர்க் ஃப்ளோஸை ஆட்டோமேட் பண்ணுறதுக்காக ஏஜென்ட்ஸை பில்ட் பண்ணிக்கலாம். அதுதான் N8N. ஸோ இட் இஸ் அன் ஆட்டோமேஷன் டூல். கனெக்ட்ஸ் ஆப்ஸ், ஏபிஐஸ் அண்ட் டேட்டா. ஸோ இந்த பிக்சர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்லாக்கை கனெக்ட் பண்ணியிருக்கு, அண்ட் தென் இங்கே ஜீரா சாஃப்ட்வேரை கனெக்ட் பண்ணிருக்கு, மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்ட்ரா ஐடி இங்கே இருக்குது, அண்ட் தென் ஆந்த்ரோபிக்கோட சாட் மாடலில் இங்கே கனெக்ட் பண்ணிருக்கு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஸ், மாடல்ஸ், ஏபிஐஸ், டேட்டாஸ் இந்த மாதிரிலாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த N8N நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ரன்ஸ் லோக்கலி ஆர் ஆன் கிளவுட். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது 2 டைப் இருக்குது. க்ளவுடில் நம்ம யூஸ் பண்ணலாம், பட் அதுக்கு பே பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும்னா லோக்கல் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சில லிமிடேஷன்ஸ் இருக்கும். இருந்தாலும் ஆட்டோமேஷன்லாம் சூப்பராகவே இந்த லோக்கல்லையும் நான் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கம்ப்ளீட்டாக லோக்கலில் ஃப்ரீயாக பில்ட் பண்ணி அண்ட் தென் அந்த என்டையர் ஒர்க் ஃப்ளோ ஃப்ரீயாக பில்ட் பண்ணியிருக்கோம், எந்த வித காஸ்ட்டும் இல்லை. ஸோ இன்னும் பர்ச்சேஸ் பண்ணி நிறைய மாடல்ஸோட யூஸ் பண்ணால் இன்னும் அட்வான்ஸ் லெவல் ஏஜென்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணலாம். இது டெமோ பர்பஸ்க்காக கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஏஜென்ட் பில்ட் பண்ணியிருக்கோம். அது எப்படி பில்ட் பண்ணியிருக்கோம், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நெக்ஸ்ட் லைனில் பார்க்கலாம். இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் அ டேட்டா அனலிஸ்ட் ஏஜென்ட். நான் சொன்ன மாதிரி இது ஒரு அட்வான்ஸ்டான ஏஜென்ட் கிடையாது. டெமோ பர்பஸ்க்காக பேசிக்காக ஃப்ரீயாக என்னென்ன ரிசோர்ஸ் நமக்கு கிடைக்குமோ அதை வச்சு பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயே நீங்கள் சாட் ஜிபிடி அந்த மாதிரி ஏபிஎஸ்ஸாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஏபிஎஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்னும் அட்வான்ஸ்டான ஏஜென்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். இன்னும் பெட்டரான விஷுவலைசேஷன்லாம் சூப்பராக இருக்க மாடல்ஸ் எல்லாம் ஏஜென்ட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணலாம். ஆனால் இங்கே ஃப்ரீயான ரிசோர்ஸ் வச்சு நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆட்டோமேட் பண்ணமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே அதிகமாக கோடிங் இருக்கும். ஆனால் இங்கே இருக்க கோடை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா அது சாட் ஜிபிடி கொடுத்துரும். நீங்கள் இந்த விஷயத்துக்கு எனக்கு ஒரு கோடு வேணும்னு கேட்டாலே சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், ஜெமினியாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு கோடு கொடுத்துரும். ஸோ இங்கே என்டையர் கோடை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்குது, எப்படி கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த ஐடியா வச்சு இதே மாதிரில இன்னும் சில கஸ்டமைசேஷன்லாம் பண்ணி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஒரு ஏஜென்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏஜென்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ நான் கொடுக்கும்போது இந்த ஒர்க் ஃப்ளோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே எண்ட் ஆகும். இங்கே என்னோட டேட்டா இருக்கும். டேட்டாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த டேட்டாவோட ரிப்போர்ட் வந்து என்னோட ஜிமெயிலுக்கு மெயிலாகவே சென்ட் பண்ணிடும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே எக்ஸிக்யூட் கொடுக்குறேன், எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ. இப்போ இங்கே ரன் ஆரம்பிச்சுக்க பாருங்க. எதெல்லாம் ரன் ஆகிருக்கோ அதெல்லாம் டிக் மார்க் போட்டு வருது. ஓகே, ஸோ ஒர்க் ஃப்ளோ இஸ் எக்ஸிக்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ எனக்கு வந்து ஜிமெயிலில் மெயில் வந்திருக்கும். ஸோ அது வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ என்னோட ஜிமெயில் இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் நியூ மெயில். இங்கே மீ அப்படின்னு ஒரு மெயில் வந்திருக்கு. டேட்டா அனலிஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணனா ஓகே, hi there, hope you're doing well. Please find the automated AI data analyst report generated from your data set. நான் ஆல்ரெடி ஒரு டேட்டா செட் வச்சிருக்கேன். அந்த டேட்டா செட் தான் என்னோட ஏஜென்ட் எடுத்து அதற்கான ரிப்போர்ட் அங்கே வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் ரிப்போர்ட் இன்க்ளூட்ஸ் குவிக் சம்மரி ஆஃப் கீ மெட்ரிசஸ், விஷுவல் இன்சைட்ஸ் அண்ட் ஆக்ஷனபிள் ரெக்கமெண்டேஷன்ஸ் டெலிவர் டைரக்ட்லி ஃப்ரம் யோர் டேட்டா. நம்மளோட டேட்டாலேருந்து மெட்ரிசஸ், விஷுவல் இன்சைட்ஸ் அண்ட் தென் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ இதெல்லாமே டேட்டாலேருந்து கொடுத்துருக்கு. ஸோ டேட்டா செட்டோட சம்மரி இது ஒரு சின்ன ஒரு டேட்டா தான் இங்கே கொடுத்தேன். ஏன்னா டெமோ பர்பஸ்க்காக நான் காமிக்கிறதுனால இங்கே ஒரு சின்ன டேட்டா செட் தான் கொடுத்துருந்தேன். ஸோ டோட்டல் ரோஸ் 20, வேல்யூ சேல்ஸ் எவ்வளோ 20 இருக்குது, டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ, அண்ட் தென் ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ அப்படின்னு இருக்குது. ஸோ டீட்டெயில்டு HTML ரிப்போர்ட் அண்ட் சப்போர்ட்டிங் சார்ட்ஸ் ஆர் அட்டாச்ட் ஃபார் டீப்பர் அனாலிசிஸ். கீழே வந்து இங்கே ஒரு சார்ட் வந்து இதோட பேர் பார்த்துக்கோங்க, report.html. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னு நான் சொல்கிறேன். ஸோ இங்கே report.html இங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே எனக்கு டவுன்லோட் ஆச்சு. இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். AI டேட்டா அனலிஸ்ட் ரிப்போர்ட், எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி இருக்குது. அண்ட் தென் இங்கே சார்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே இன்னொரு பை சார்ட் இருக்குது. இங்கே சேல்ஸுக்கு இன்னொரு சார்ட் இருக்குது. அண்ட் தென் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இது அட்வான்ஸ்டான டேட்டா அனலிஸ்ட் ஏஜென்ட் கிடையாது. ஆனால் இந்த டேட்டா அனலிஸ்ட்டை எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படின்ற டெமோ தான் இது. ஸோ இங்கே சாம்பிளுக்காக இந்த ஏஜென்ட்டை நான் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் அ சாம்பிள் ஏஜென்ட் தான். நீங்கள் ரொம்ப அட்வான்ஸ்டாக இங்கே எதிர்பார்க்காதீங்க. ஜஸ்ட் அ சாம்பிள் டெமோ. பட் இதே மாதிரி அட்வான்ஸ்டான ஏஜென்ட்ஸும் இங்கே ஆட்டோமேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ ரிப்போர்ட்டை பார்த்தீங்க. அண்ட் தென் இதுதான் நம்மளோட ஏஜென்ட், ஒர்க்கிங் ஏஜென்ட். ஸோ இங்கே எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ நான் கொடுத்த உடனே இங்கே ட்ரிகர் ஆரம்பித்து என்னோட ஃபைல் இங்கே ரீட் ஆகி அதுக்கப்புறம் அது பேக்எண்டில் இருக்க எல்லா ஒர்க்கும் நடந்து என்னோட ஜிமெயிலுக்கு இமெயிலாக வந்துருச்சு. ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோ எப்படி நம்ம பில்ட் பண்ணோம் அப்படின்றத ஸ்க்ராட்ச்லேருந்து ஒவ்வொரு நோட நம்ம மேனுவலாக பில்ட் பண்ணி நெக்ஸ்ட் சைடில் பார்க்கலாம்.
ஓகே, ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த N8 லோக்கலில் பில்ட் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். அதுக்கான வீடியோ ஏகோஜான் உங்களுக்கு சொல்லியிருந்தாரு. எய்தர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லை ஐகார்டில் வந்திருக்கும், இல்லை மேனுவலாக நீங்களே சர்ச் பண்ணலாம். N8 ஏகோஜான் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே நம்மளோட வீடியோஸ் 2 வீடியோஸ் வரும். ஒரு வீடியோவில் N8 பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இன்னொரு வீடியோவில் எப்படி லோக்கலில் ஃப்ரீயாக செட் பண்ணலாம் அப்படின்றத ஏகோஜான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதை பார்த்து நீங்கள் லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. பேரலி நீங்கள் அதை பில்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு டேட்டா அனலிஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு இதே ஒர்க் ஃப்ளோ தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய ஒர்க் ஃப்ளோஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம திங்கிங் ஏற்ற மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணலாம். ஸோ இது பேசிக்கான ஒர்க் ஃப்ளோ. இதை எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்தோடனே இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணனா ஒர்க் ஃப்ளோ க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாம் வருது. நான் இங்கே கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணி ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு ஒரு புது விண்டோ இங்கே ஓப்பன் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அ ஃப்ரெஷ் விண்டோ. ஸோ இங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட டேட்டா செட் எங்கே இருக்குன்னு காமிச்சிடுறேன். ஸோ இங்கே ஃபைலில் போனீங்கன்னா ஸ்மால் டேட்டா செட் அப்படின்னு இருக்குது. ஸோ .N8 ஃபைல்ஸ் அப்படின்னு என்னோட ஸ்டெஃபின் மோனோ அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே N8 அதுக்குள்ளே ஏ அனலிஸ்ட். ஸோ அந்த ஏ அனலிஸ்ட் இன்புட்னு கொடுத்து இங்கே ஒரு டேட்டா செட்னா கொடுத்துருக்கேன். ஸோ இது தான் என்னோட பாத். ஃபர்ஸ்ட் இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து என்ன பண்ணேன்னா எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ நான் இங்கே மேனுவலாக இங்கே ட்ரிகர் பண்ணி விட்டேன். ஸோ எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ நான் கொடுக்கும் போது என்னோட ஒர்க் ஃப்ளோ இங்கே ட்ரிகர் ஆகுது. ஆனால் எப்போதுமே இந்த மாதிரி மேனுவலாக நம்ம ட்ரிகர் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்மளோட கோலே இங்கே ஆட்டோமேட் பண்ணுறது தான். ஆட்டோமேட் பண்ணும்போது எவ்ரி டைம் நம்ம உள்ள வந்து மேனுவலாக ட்ரிகர் பண்ண போகிறதில்ல. ஸோ இங்கே எதுக்கு நான் மேனுவலாக கொடுக்குறேன்னா இங்கே நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரிகர்ஸ் இருக்குது. ஸோ ஆன் ஆப் ஈவெண்ட் இருக்குது, ஆன் ஷெடியூல் பண்ணி நம்ம ட்ரிகர் பண்ணிக்கலாம், மேனுவல் ட்ரிகரும் இருக்குது. ஸோ இங்கே ட்ரிகர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ட்ரிகர் சிஎம்டி ரன் கமாண்ட் ஆன் கம்ப்யூட்டரில் கமாண்ட் பண்ணும்போது இங்கே ட்ரிகர் ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி ட்ரிகர் செட் பண்ணலாம். இங்கே நிறைய டைப் ஆஃப் ட்ரிகர் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக என்னோட ஒரு ஃபார்ம் இருந்துச்சு, அந்த ஃபார்முக்குள்ளே டேட்டாஸ் வந்தோடனே ஒர்க் ஃப்ளோ ஆரம்பிக்கிற மாதிரி வைக்கலாம். இல்லை ஒரு புது டேட்டா செட் என்னோட லோக்கலுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அங்கேருந்தும் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் பண்ணுற மாதிரி நிறைய ட்ரிகர்ஸ் எல்லாம் செட் பண்ணலாம். ஸோ இங்கே டெமோக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மேனுவல் ட்ரிகரை வச்சிடலாம். இங்கே எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ நான் கொடுக்கும்போது இங்கே ட்ரிகர் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ என்னோட ஒர்க் ஃப்ளோ வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்காக இந்த இங்கே கொடுத்துருப்பாங்க வென் கிளிக்கிங் எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ போகும்போது இந்த ஒர்க் ஃப்ளோ ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்காக தான் இந்த ட்ரிகர். ஸோ நெக்ஸ்ட் நோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது என்னோட லோக்கலில் என்னோட ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலில் இந்த ஏஜென்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அதுக்காக இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ இதுக்கு பேர் நோடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நோட் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம். இதை வந்து நான் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். எக்ஸிக்யூட் ஸ்டெப் எக்ஸிக்யூட் நோட் எக்ஸிக்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஓகே, இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா இங்கே ஒரு டிக் சிம்பிள் வரும். ஓகே, ஸோ இங்கே இந்த ப்ளஸ் சிம்பிளை நான் கிளிக் பண்ணேன்னா நெக்ஸ்ட் நோட்னா ஆட் பண்ணலாம். ஸோ ட்ரிகர் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் எனக்கு என்ன நோட் இருக்குன்னா என்னோட லோக்கலில் என்னோட ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலை இந்த ஏஜென்ட்குள்ளே கொண்டு வரணும். அதுக்கான நோட் என்னன்னா ரீட் ஆர் ரைட் ஃப்ரம் டிஸ்க்னு இருக்கா, என்னோட லோக்கல் டிஸ்கில் இருந்து ரீட் ஆர் ரைட் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணால் ரைட் பண்ண வேண்டாம், எனக்கு வந்து ரீட் பண்ணால் போதும். ஏன்னா புல் பண்ணல, அதுக்காக ரீட். ஸோ ரீடை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா ரீட் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து ரீட் ஃபைல்ஸ் ஃப்ரம் டிஸ்க் தான், அது அப்படியே இருக்கட்டும். இங்கே என்ன பண்ண போகிறேன்னா என்னோட ஃபைல் பார்த்த கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே நான் இப்போது ஹார்ட் கோட் பண்ணுற மாதிரி இந்த ஃபைலை நான் காப்பி பண்ணி நான் கொடுக்குறேன். ஸோ காப்பியஸ் பார்த்து நான் கொடுத்தானா இந்த ஃபைல் பார்த்து எனக்கு காப்பி ஆகிருக்கும். ஸோ இந்த ஃபைலை நான் டைரெக்டாக கொடுக்குறதுனால இந்த ஃபைல் கொடுக்குறேன். இல்லாட்டினா என்னோட இன்புட் அப்படின்ற அந்த ஃபோல்டரோட பார்த்து அங்கே கொடுக்கலாம். ஸோ ஃபோல்டரோட பார்த்து கொடுக்கும்போது என்னோட ட்ரிகரை மேனுவல் ட்ரிகர்லேருந்து மாற்றி ஆட்டோமேட்டிக் ட்ரிகர் மாதிரி நான் கொடுத்துட்டேன்னா அந்த பார்த்துக்குள்ளே எனக்கு ஒரு ஃபைல் வந்தாலே இந்த ஒர்க் ஃப்ளோ ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரியும் கொடுக்கலாம். இப்போ டெமோக்காக நான் இங்கே டைரெக்டாக கொடுக்குறேன். ஸோ இந்த கொமாஸ் எடுத்துடலாம், 2 சைடு இருக்கிறத. ஓகே, ஸோ இப்போ நான் ஃபைல் பார்த்தேன், இங்கே டைரெக்டாக கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஃபைல் பார்த்தேன், இந்த ஃபைலை இப்போ என்ன பண்ணணும்னா இந்த நோட் ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். என்னோட டிஸ்க்லேருந்து ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் வேறு எங்கே எதுவும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் எக்ஸிக்யூட் ஸ்டெப். இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மை அவுட்புட். ஸோ இந்த சைடு இருக்குது இன்புட் அப்படின்றது ப்ரீவியஸ் நோட்லேருந்து எனக்கு இங்கே அவுட்புட்னு வந்திருக்கா. இப்போ நெக்ஸ்ட் நோட் நான் ஆட் பண்ணும்போது இந்த அவுட்புட் வந்து நெக்ஸ்ட் நோடோட இன்புட்டாக மாறும். ஸோ ஏன்னா ஒர்க் ஃப்ளோ அப்படின்றது ஒரு நோட்லேருந்து ஆரம்பித்து லாஸ்ட் நோடுக்கு வருது இல்லை, அப்போ முன்னாடி இருக்க நோடை வந்து இன்புட் அவுட்புட் அப்படி தான் வரப்போகுது. ஸோ இந்த ப்ரீவியஸாக ட்ரிகர் ஆயிருக்கு, அதான் இன்புட். இதுக்கப்புறமா இங்கேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோட ஃபைல் பார்த்து வந்து ஃபெச் ஆயிடுச்சு. இங்கே அவுட்புட்டில் என்னோட டேட்டா வந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வியூ கொடுத்துக்கலாம், டவுன்லோட் கொடுத்துக்கலாம். இங்கேருந்து என்னோட ஃபைல் பார்த்து நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபைல் பார்த்துக்குள்ளே இந்த CSV ஃபைல் எனக்கு இருக்குது. இதோட ஃபைல் சைஸ் வந்து 1.3 KB அப்படின்ற ஒரு ஃபைல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு இந்த ஃபெச் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ என்னோட செகண்ட் நோட் கரெக்டாக ரன் ஆகுது. தேர்ட் நோட் என்ன பண்ணணும், இப்போ என்னோடய ஃபைல் எனக்கு உள்ளே வந்துருச்சு. உள்ளே வந்த ஃபைலை வந்து ஃபெச் பண்ணணும். அதாவது டைரெக்டாக என்னோட CSV உள்ளே வந்துருச்சு. CSVயில் உள்ளே இருக்க டேட்டாவை எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக we have this extract from file.
எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம், ஏன்னா சிஎஸ்வி ஃபைலாக இருக்குல்ல, அதனால் சிஎஸ்விலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ டேட்டா எக்ஸ்ட்ரம் சிஎஸ்விக்கு இன்புட் பைனரி ஃபீல்டு வந்து டேட்டாவே, ஏன்னா டேட்டா தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம், அதனால் அப்படியே இருக்கட்டும். இப்போது இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ ஃபைலுக்குள்ளே இருந்த ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் எனக்கு உள்ளே வந்துருச்சு. ஸோ இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குதா, இங்கே ஒரு ஐக்கான் இருக்குல்ல, இந்த ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் நோடுக்கு போகும். ஸோ ப்ரீவியஸ் நோடோட அவுட்புட் என்ன, இந்த டேட்டா. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடில் ஒரு ஐக்கான் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த நோடுக்கு போகும். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு நோடு இல்லை, அதனால் இங்கே காமிக்கல, ப்ரீவியஸ் நோடு மட்டும் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் நோட அவுட்புட் என்ன, இந்த டேட்டாவாக வந்திருக்கா, அந்த டேட்டா இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த டேட்டாலேருந்து இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஸோ இந்த டேட்டாலேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா அவுட்புட்டுக்கு இந்த டேட்டாக்குள்ளே இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இங்கே வெளியே வந்துருச்சு. ஆர்டர் ஐடி, ஆர்டர் டேட், ரீஜன். ஸோ இதெல்லாம் காலம் நேம்ஸ். ஸோ இங்கே எனக்கு என்டையர் டேட்டா வந்து இப்போ டேபிள்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். டேபிள் கிளிக் பண்ணிங்கன்னா என்டையர் டேட்டா இங்கே இருக்கிறதையும் பார்க்கலாம், ஜேசன் ஃபைலையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது ஸ்கீமான ஜஸ்ட் அந்த ஸ்கெல்டன் மட்டும் இங்கே காமிக்குது. ஸோ இப்போ என்னோட இங்கே எக்ஸிக்யூட் ஸ்டெப் இருக்குது, இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு இங்கே சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸிக்யூட்டட் என்னோட டீட்டெயில்ஸ் அவுட்புட்டில் இங்கே வந்துடுச்சு. ஸோ இப்போ என்னோட 3 நோட்ஸும் பர்ஃபெக்டாக ரன் ஆயிடுச்சு. ட்ரிகர் பண்ணியிருக்கேன், ஒர்க் ஃப்ளோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உள்ள என்னோட லோக்கல் டிஸ்க்லேருந்து என்னோட ஃபைல் ஃபெச் பண்ணி வந்துடுச்சு. அதுக்கப்புறமா அந்த ஃபைலில் இருந்த டேட்டாஸையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும், ஃபைல் வந்ததுக்கப்புறமா ஒரு டேட்டா அனலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு டேட்டா செட் கையில் கிடச்சதுக்கப்புறமா அதில் டேட்டாவை க்ளீன் பண்ணுவாங்க, இடிஎஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா விஷுவலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம பே பண்ணி ஏபிஐ வச்சுருந்தா, நம்ம கிளாடோ இல்லை சாட்ஜிபிடியோட ஏபிஐ இருந்துச்சுன்னா, இல்லை ஜெமினோட ஏபிஐ இருந்துச்சுன்னா, அவங்க ஏபிஐஸ் எல்லாம் டேரெக்டாக இங்கே யூஸ் பண்ணி லைக் அந்த எல்எல்எம்சியை இந்த இடத்துல கொண்டு வந்து இங்கே பில்ட் பண்ணி இங்கேருந்து விஷுவலைஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிடலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணுற மாதிரி காமிச்சிடலாம். பட் இங்கே நம்ம ஃப்ரீயாக பண்ணுறனால நம்ம மேனுவலாக கோடு எழுத போகிறோம். ஸோ அந்த கோடையும் நான் ஆல்ரெடி சாட்ஜிபிடிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். அதனால தான் இந்த விண்டோவை நான் இங்கே வச்சேன், இங்கேருந்து ஜஸ்ட் காப்பி பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி சாட்ஜிபிடியில் எடுத்து வச்சேன்னா அந்த சேட்டெல்லாம் நான் லைக் டெலிட் பண்ணிட்டேன், அதனால் அந்த சேட் இல்லை. இங்கேருந்து நான் இந்த கோடை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே போனீங்கன்னா இங்கே என்ன ஆட் பண்ண வேண்டியது இருக்குன்னா கோடு நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் கோட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கோட் அப்படின்ற ஒரு நோடு வருதா, ரன் கஸ்டம் ஜாவாஸ்கிரிப்ட் ஆர் பைத்தான் கோட். ஸோ இங்கே 2 டைப் ஆஃப் கோடு மட்டும் தான் நமக்கு அவைலபிள், என்னன்னா ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் பைத்தான். ஸோ எனக்கு சாட்ஜிபிடி ஜாவாஸ்கிரிப்டில் எனக்கு கோடு கொடுத்துருச்சு. ஸோ அதனால் இங்கே ஜாவாஸ்கிரிப்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே ரன் ஒன் ஃபார் ஆல் ஐட்டம்ஸ் அது அப்படியே இருக்கட்டும். லாங்குவேஜ் ஜாவாஸ்கிரிப்ட் இங்கே வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே இங்கே ஆல்ரெடி ஒரு ப்ரீடிஃபைன்டு கோடு இருக்கும். அந்த கோடை கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிங்க, அதுக்கப்புறமா அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிங்க. ஸோ பேசிக்காக இந்த கோடு என்ன பண்ணிட்டேன், ஸோ கண்டிப்பாக இந்த கோடை நீங்கள் கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். சாட்ஜிபிடி உங்களுக்கு கோடு கொடுக்கும், அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இன்புட் டேட்டா இருக்குது, டேட்டா உள்ளே வந்ததுக்கப்புறமா டேட்டா க்ளீன் பண்ணணும். ஸோ க்ளீனிங் அண்ட் மெட்ரிசஸ், அதுக்கப்புறமா குவிக் சார்ட்ஸ். ஸோ இது வந்து எனக்கு சாட்ஜிபிடி சஜஸ்ட் பண்ண தான். குவிக் சார்ட் அப்படின்றது ஆன்லைன்லேயே டைரெக்டாக சார்ட்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அங்கேருந்து டைரெக்டாக எனக்கு சார்ட்ஸ் இங்கே ஜென்ரேட் ஆயிரும். ஸோ குவிக் சார்ட் ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறமா HTML ரிப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி .html அப்படின்ற report.html அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் பார்த்தீங்களே, அந்த ரிப்போர்ட் இங்கே தான் ஜென்ரேட் ஆகுது. அதுக்கப்புறமா இங்கே இமெயில் பாடி இருக்குது. ஸோ இமெயிலையும் எனக்கு ஹாய் குட் அந்த மாதிரி ஒரு வெல்கம் மெசேஜ் வந்துச்சுல, அந்த மெசேஜோட பாடி இது. அண்ட் தென் அட் லாஸ்ட் இதெல்லாம் ரிட்டர்ன் ஆகுது ஜேசன் ஃபைலில் சார்ட்ஸ். இந்த மாதிரி எனக்கு 3 சார்ட் இங்கே ரிட்டர்ன் ஆகும். என்னென்னா சேல்ஸ் பை ரீஜியன், சேல்ஸ் பை கேட்டகரி அண்ட் சேல்ஸ் பை ட்ரெண்ட். இந்த மாதிரி 3 சார்ட் ரிப்போர்ட் எனக்கு வந்து வருது. அதுக்கப்புறமா ஒரு ரிப்போர்ட் HTML அப்படின்ற ரிப்போர்ட் ஃபைலாகவும் வரும். அதே மாதிரி இமெயில் பாடியும் எனக்கு ரிட்டர்ன். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு இங்கே வந்து ரிட்டர்ன் பண்ணும், இமெயிலில் எனக்கு வரப்போகுது. ஸோ இந்த விஷயங்கள் தான் இந்த கோடில் இருக்குது. ஸோ இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சேல்ஸ் பை ரீஜன், சேல்ஸ் பை கேட்டகரி, சேல்ஸ் பை ட்ரெண்ட் URL. ஸோ இந்த 3 வந்து நம்ம சார்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு நோட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். எக்ஸிக்யூட் ஸ்டெப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆச்சு. இங்கே உங்களுக்கு வந்து புரியாது. ஸோ இதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் index.html அந்த ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ டேபிளில் பார்த்தா இது உங்களுக்கு ஒன்றும் இப்போதைக்கு இதை நமக்கு புரியாது. இந்த அவுட்புட் வந்து நம்ம டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு புரியாத லாங்குவேஜில் வரும். ஓகே, ஸோ இந்த நோடு சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 4 நோடு எனக்கு எக்ஸிக்யூட் ஆச்சு. இதுதான் என்னோட பிரெயின். ஸோ இங்கே தான் எனக்கு எல்லா வேலையும் நடக்குது. ஸோ இங்கே வேணால் இங்கே இதோட பேர் இங்கே மாற்றிக்கலாம், அதை ரீநேம் பண்ணிக்கலாம். கோட் இன் ஜாவாஸ்கிரிப்ட் இருக்கா. ஸோ இங்கே க்ளீன் வேணாம், எனக்கு நான் பிரெயின் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இது தான் பிரெயினை ஆக்ட் பண்ணுது. ஸோ அதனால் பிரெயின் அப்படின்னு தான் ரீநேம் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரெயின் அப்படின்னு வந்துச்சு. ஸோ இதை நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 3 சார்ட் இருக்கா, அந்த 3 சார்ட்டை டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு 3 HTTP நோட் அப்படின்னு இருக்குது. ஸோ ஏன்னா டைரெக்டாக அது வந்து ப்ரௌசரில் தான் அந்த சார்ட்ஸ் எல்லாம் பில்ட் ஆகுது. நான் இங்கே லோக்கலில் பில்ட் பண்ணுறதில்ல, ப்ரௌசர்லேயே அந்த சார்ட்ஸ் எல்லாம் பில்ட் ஆகிடுது. ஸோ குவிக் சார்ட் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அங்கேயே என்னோட சார்ட்ஸ் எல்லாம் பில்ட் ஆகிடுது. ஸோ அங்கேருந்து நான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இதை நான் இங்கே செட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே HTTP ரிக்வெஸ்ட் அப்படின்ற, ஏன்னா ப்ரௌசருக்கு என்னோட ரிக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணி அங்கேருந்து கெட் பண்ணுறதுக்காக, ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக இந்த நோடு. ஸோ இந்த மாதிரி எனக்கு 3 நோடு வேணும், ஏன்னா 3 சார்ட் இருக்குது. ஸோ 3 நோடு வேணும். ஸோ இங்கே கெட் தான் பண்ண போகிறோம். ரிசீவ் பண்ணுறதுக்காக கெட் அப்படி கெட் போஸ்ட் ரிலேட் அப்படின்னு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் மெத்தட் கெட் மெத்தட்லேயே வச்சுக்கிறேன். ஸோ இங்கே யூஆர்எல்ல பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நான் யூஆர்எலும் கொடுக்கலாம், இல்லை இங்கே எக்ஸ்பிரஷனும் கொடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஸோ நான் யூஆர்எல் கொடுக்க போகிறதா ஃபிக்ஸ்டில் கொடுக்கலாம், இல்லை எக்ஸ்பிரஷன் தான் கொடுக்க போகிறேன்னா இங்கே எக்ஸ்பிரஷனில் நான் கொடுக்கலாம். ஸோ இதை நான் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எதில் எனக்கு ரிட்டர்ன் ஆகுதுன்னா ஜேசனில் ரிட்டர்ன் ஆகுது, சார்ட்ஸ் சேல்ஸ் பை ரீஜன் அப்படின்னு இருக்குது. ஸோ இது நான் ப்ரீவியஸாக உங்களுக்கு புரியறதுக்காக இங்கேயே நான் காமிச்சிட்றேன். இங்கே உள்ளே வந்தால் ஜேசன், இதை நான் காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுட்டு மேனுவலாக எதுவுமே நான் கோட் பண்ணது கிடையாது. ஸோ இந்த இடத்துல நான் கோடு போடுறேன், பட் என்னோட ChatGPTலேருந்து எடுத்த கோடு தான் இதெல்லாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணாதது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ஜேசனுக்குள்ள சார்ட்ஸ்குள்ளே இருக்க சேல்ஸ் பை ரீஜன். ஸோ இந்த கோடுக்குள்ளே நீங்கள் போனீங்கனாலும் ஜேசனுக்குள்ளே இருக்க சார்ட்ஸ், அதுக்குள்ளே இருக்க சேல்ஸ் பை ரீஜன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா அது? ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் சார்ட் இங்கே ரெடி ஆயிடுச்சு. அண்ட் தென் இதோட அவுட்புட் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே இன்னும் சில ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இங்கே ஆட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ரெஸ்பான்ஸ், என்னோட ரெஸ்பான்ஸ் அவுட்புட் வந்து என்ன பேரில் இருக்கும் அப்படின்னு காமிக்கணும். ஸோ ஃபைல், ஸோ எனக்கு ஃபைலாக வேணும். ஸோ இங்கே டேட்டா அப்படின்ற பேரில் வரும். எனக்கு டேட்டான்னு வேண்டாம், ரீஜன் சார்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். எனக்கு அவுட்புட் வந்து ரீஜன் சார்ட் அப்படின்னு வரணும். ஸோ இங்கே வந்து அது பேர், இங்கே அவுட்புட் பேர் வந்து ரீஜன் சார்ட்னு காமிக்கும், அதனால தான் இது ரீஜன் சார்ட் கொடுத்துருக்கேன். ரெஸ்பான்ஸ் ஃபார்மேட் என்னென்னா ஃபைல். ஓகே, ஸோ இங்கே எதுவும் நீங்கள் மாற்ற வேண்டியதில்லை. ஓகே, ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதுவும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆச்சு. ஸோ இது உங்களுக்கு புரியாது, ஏன்னா டேரெக்டாக யூஆர்எல்லேருந்து ஃபெச் ஆகிறனால இது நமக்கு புரியாது. ஆக்சுவலாக இங்கே டவுன்லோட் பண்ண மாதிரி இமேஜ் எனக்கு இங்கே பாருங்கள், இமேஜ் ஆர் பிஎன்ஜி இதில் ஃபைல் சைஸ் வந்து 24 KB. எனக்கு ஆக்சுவலாக ஒரு இமேஜ் வந்து இங்கே கிரியேட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு 3 நோடு இருக்கனால நெக்ஸ்ட் இன்னொரு HTTPS ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே அதே மாதிரி கெட் யூஆர்எல் என்னன்னா, ஸோ இங்கே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஜேசனுக்குள்ள சார்ட்ஸ் இருக்க சேல்ஸ் பை ரீஜன். அதே மாதிரி கீழே ஆட் ஆப்ஷன், ரெஸ்பான்ஸ், ஃபைல். இங்கே டேட்டா பால் அவுட்புட் பேர் எனக்கு என்ன வரணும்னா, ஸோ இங்கே என்ன, இது வந்து கேட்டகரி. ஸோ கேட்டகரி சார்ட். ஓகே, கேட்டகரி இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இங்கே ரீஜன் சார்ட், ஃபர்ஸ்ட் நான் பண்ண ரீஜன் சார்ட், அதுக்கப்புறமா கேட்டகரி சார்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்குற பேர் இங்கே வருது, சார்ட்டோட பேராக வருது, அதனால தான் இங்கே இதை கொடுக்குறேன். ரெஸ்பான்ஸ் வந்து கேட்டகரி சார்ட் அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ இது செகண்ட் சார்ட்டும் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே இன்னொரு சார்ட் கூட இருக்குல்ல, அதனால HTTP. ஓகே, ஸோ இதுக்குள்ள கெட் மெத்தட். ஸோ இங்கே அடுத்திருக்க இதை காப்பி பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது எக்ஸ்பிரஷன் நான் இங்கே போடும்போது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பிரஷன் சேஞ்ச் ஆகிக்கும். அதுக்கப்புறமா ஆட் ரெஸ்பான்ஸ் ஃபைல். ஸோ இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்னால தான் நான் இங்கே இது பண்ணுறேன். ஓகே, ட்ரெண்ட் சார்ட் எனக்கு இங்கே எக்ஸிக்யூட் பண்ணும்போது, ஓகே, ரீஜன் சார்ட், கேட்டகரி சார்ட் அண்ட் தென் ட்ரெண்ட் சார்ட், இந்த மாதிரி 3 சார்ட்டும் எனக்கு இங்கே வருது. ஸோ ஏன் எனக்கு இங்கே 3 சார்ட் வருதுன்னா, ப்ரீவியஸாக 2 சார்ட்டையும் நான் இது கூட தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கனெக்ட் பண்ணனால அந்த அவுட்புட்ஸும் எனக்கு இங்கே, அந்த அவுட்புட்ஸ் வந்து இங்கே இன்புட்டாக வரும், இங்கேருந்து இங்கே அவுட்புட் எனக்கு வந்து அந்த 3 சார்ட்டும் எனக்கு காமிக்குது. ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எக்ஸிக்யூட் பண்ணுறேன், என்னோடய ஃபைல் உள்ளே வருது, உள்ளே வந்து அந்த டேட்டாஸ் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது, அங்கேருந்து என்ன பிரெயின் வந்து என்ன பண்ணுதுன்னா டேட்டா கிளீனிங், விசுவலைசேஷன் இதெல்லாம் இங்கே நடக்குது. அதுக்கப்புறமா அந்த சார்ட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்காக 3 நோட்ஸ் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இப்போ இங்கே எனக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று, இங்கேருந்து எனக்கு டெக்ஸ்ட் ஃபைல் வரணும், அதுக்கப்புறமா இங்கே இமேஜ் ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி HTML ஃபார்மேட்டில் தான் இருக்கும் ரிக்வெஸ்ட். ஸோ இங்கே காமிக்கிறேன், இங்கே நான் ரிப்போர்ட் HTML. ஸோ இது வந்து இங்கே வந்து உங்களுக்கு புரியாத ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதை வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு நோட் நான் ஆட் பண்ணுறேன். இங்கே கன்வெர்ட் டு ஃபைல் அப்படின்னு இருக்குதா, இதை ஆட் பண்ணால்
இங்கே கன்வெர்ட் டு டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்றத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் ஃபைலாக எனக்கு வேணும். ஸோ இங்கே டெக்ஸ்ட் இன்புட் ஃபீல்டு இருக்குது. ஸோ இங்கே என்னத்தை நான் கன்வெர்ட் பண்ணணும்? இங்கே பார்த்தீங்கன்னா பிரெயினில் ரிப்போர்ட் HTML இருக்குல்ல, இந்த ரிப்போர்ட் HTML தான் நான் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இங்கே ரிப்போர்ட் HTML பேஸ்ட் பண்ணிவிட்டேன். டேட்டாலாம் இருந்து, ஏன்னா டேட்டா தான் ஃபெச் பண்ண போகிறேன். ஓகே, டேட்டாவாக தான் இருக்கணும். இங்கே ஆட் ஆப்ஷன் கொடுத்து ஃபைல் நேம் கொடு. எனக்கு ஃபைல் நேம் இங்கே அவுட்புட்டில் வரும்போது ஃபைல் நேமாக வரணும். நான் அந்த மெயிலில் கூட காமிச்சேன்ல report.html ஞாபகம் வச்சுக்கன்னு சொன்னேன்ல, அதனால தான் இங்கே. ஸோ இங்கே report.html அப்படின்னு கொடுத்துறேன். அண்ட் தென் இங்கே இன்னொரு விஷயம், இந்த அவுட்புட் ஃபீல்டையும் நான் ரிப்போர்ட் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ ரிப்போர்ட் HTML report.html. ஸோ இது தான் என்னோட செட்டிங்ஸ். இங்கே இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே டவுன்லோட் பண்ணுற மாதிரி, வியூ பண்ணுற மாதிரி இங்கே கன்வெர்ட் ஆன HTML ஃபைல் எனக்கு வந்துருச்சு. ஸோ இந்த report.html எனக்கு ஹியூமனுக்கு படிக்கிற மாதிரி இங்கே வந்துருச்சு. ஓகே, ஸோ இதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ எனக்கு இங்கே HTML ஃபைல் வந்துருச்சு, இங்கே எனக்கு இமேஜ் ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இங்கே 2 டைப்ஸ் ஆஃப் ஃபைல் இருக்குது. இது ரெண்டையும் நான் மெர்ஜ் பண்ணணும். ஸோ இங்கே தள்ளி இங்கே நான் வச்சுக்கிறேன். இங்கேருந்து ஆட் இன்னொன்று கொடுக்குறேன். ஸோ மெர்ஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே மெர்ஜ்னா எனக்கு கம்பைன், இங்கே மெர்ஜ் மேட்சிங் ஐட்டம்ஸ் டுகெதர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே கம்பைன் பண்ணுறேன். இங்கே மேட்ச் பை பொசிஷன் கொடுக்குறேன். நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் 2. இப்போ நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் நான் கம்பைன் பண்ணணும்னா இங்கே 3ன்னு மாற்றிக்கலாம். ஸோ இங்கே 2ன்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, ஸோ இது இப்படி மாறி இருக்குது, அதை நான் மாற்றணும். நம்ம 2 இன்புட் வந்திருக்கு, அதனால தான் இங்கே நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் 2 அப்படின்னு வருது. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது இந்த கனெக்ஷன் நமக்கு வேண்டாம். நீங்கள் இதை கிளிக் பண்ணி டெலீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது டெலீட் ஆயிரும். இங்கே உங்களுக்கு டெலீட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெலீட் ஆப்ஷன் இருக்குது, இதை டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே மெர்ஜ்லேருந்து இதையும் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ மெர்ஜ் இருக்குதா, கன்வெர்ட் ஃபைல் இருக்குது. எனக்கு இந்த நோட்லேருந்து என்ன பண்ணணும்னா, இங்கே கனெக்ஷன், இதை நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணாலே கனெக்ஷன் இங்கே ஆயிரும். அண்ட் தென் இங்கேருந்து இன்னொரு கனெக்ஷன் இங்கே போகுது. இந்த கனெக்ஷன் நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ இப்போ இதை புரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் என்னோட பிரெயின் டெக்ஸ்ட்டாக இருக்கும், எல்லாமே HTML ஃபார்மேட்டில் இருக்கும். அதை தான் இங்கே நான் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறமா அதை இங்கே கொடுக்குறேன். அதுக்கப்புறமா இந்த இமேஜ் ஃபீல்ட்ஸ் இருக்குல்ல, இந்த இமேஜையும் இங்கே நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே சிம்பிள் காமிக்குது, ஏன்னா இன்னும் நான் ரன் பண்ணலாம். இந்த மாதிரி எனக்கு எரர் காமிக்கும். இப்போ இது வரைக்கும் ரன் ஆயிருக்கு. நான் இங்கே போய் எக்ஸிக்யூட் கொடுத்துருக்கேன். இப்போ இது ரன் ஆயிடுச்சு. இப்போ டிக் காமிக்குதா. இப்போது இந்த மெர்ஜ் நோட்டுக்குள்ளே போய் ஆல்ரெடி எனக்கு மெர்ஜ் பண்ணிவிட்டேன். அவுட்புட் எனக்கு இங்கே வந்திருக்கு. இதை நான் ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே இதுக்குள்ளே வந்துருச்சு. எனக்கு ரிப்போர்ட்டும் எனக்கு ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜில் கன்வெர்ட் ஆகி ரிப்போர்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறமா இந்த இமேஜஸும் உள்ளே வந்துருச்சு. இப்போ எனக்கு தேவையான ரிப்போர்ட் அண்ட் இமேஜஸ் எனக்கு உள்ளே வந்துருச்சு. இதை வந்து டைரெக்டாக என்ன பண்ணணும்னா மெயில் பண்ணணும். அதுக்காக ஃபைனல் நோட் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, இங்கே கிளிக் பண்ணி இந்த ஜிமெயில், ஸோ நான் டைப் பண்ணும்போது எனக்கு இங்கே ஜிமெயில் வந்திருக்கு. ஸோ இந்த ஜிமெயிலை நான் இங்கே கிளிக் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஜிமெயிலில் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, இங்கே ப்ரீவியஸ் ஒர்க் ஃப்ளோ நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே என்னோட கூகுள் அக்கௌண்ட்டை இங்கே நான் ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஜிமெயில் ஏபிஐ நீங்கள் டைப் பண்ணாலே அந்த ஏபிஐக்குள்ளே போகும். ஸோ அந்த ஏபிஐ எடுத்து இங்கே நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப நேரம் எடுத்துரும். அதனால் அது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். நீங்கள் அந்த ஸ்டெப்ஸை வந்து ஜஸ்ட் நீங்கள் ChatGPT போய் இந்த மாதிரி ஜிமெயில் ஏபிஐ என்னோட ஜிமெயில் நோட்டுக்குள்ளே என்ஐட்டெல்லாம் கனெக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தாலே எவ்ரி ஸ்டெப் கிளியராக உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அது என்னென்ன பண்ணுன்றது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். அது நீங்கள் பாருங்கள். ஆனால் ஒன்று ஒன்றா கனெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி கனெக்ட் பண்ணணும். ஆனால் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். கிளியராகவே ChatGPT கொடுக்கும். அந்த ஸ்டெப்ஸ் எடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இதை கனெக்ட் பண்ணுறதுனால இதை மட்டும் நான் காப்பி பண்ணி, இந்த நோடு காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஜிமெயிலில் பார்த்தீங்கன்னா ஜிமெயில் அக்கௌண்ட், என்னோட அக்கௌண்ட்டை இங்கே நியூ க்ரெடென்ஷியல் கொடுத்து என்னோட வேறு க்ரெடென்ஷியல் இருந்துச்சுன்னா அந்த க்ரெடென்ஷியல்ஸை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இங்கே நான் ஆட் பண்ணி வச்சிருக்கனால இந்த க்ரெடென்ஷியல் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எங்கே மெயில் போகணும், ஆப்ரேஷன்னா சென்ட், ஏன்னா மெயில் சென்ட் பண்ணணும். அதுதான் மெயில் ரிசீவ் பண்ணுறதில்ல, இங்கே மெயில் சென்ட் பண்ணுறது தான் என்னோட ஆப்ரேஷன். அதுக்கப்புறமா strefin.manova இங்கே பார்த்தீங்கன்னா AI டேட்டா அனலிஸ்ட் அப்படின்ற இந்த ஹெட்டிங்கில் தான் எனக்கு அந்த ரிப்போர்ட் வரும். அதுக்கப்புறமா இந்த நவ் அப்படின்றது எனக்கு ப்ரீவியஸாக கொடுத்துருக்க அந்த பிரெயினில் நடக்குதுல அந்த விஷயங்கள் இங்கே எனக்கு வரும். அவ்வளோதான். HTML இமெயில் டைப் வந்து HTML, அதே மாதிரி JSON இமெயில் HTML அப்படின்னு இருக்குது. அண்ட் தென் ரிப்போர்ட் அப்படின்ற இந்த பேரில் எனக்கு வரும். அட்டாச்மெண்ட் வந்து ரிப்போர்ட். ஸோ இது தான் என்னோட பேசிக்கான இந்த கனெக்ஷன். ஸோ இங்கே வந்து
இந்த செட்டிங்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜிமெயில் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணணும், சென்ட் ஆப்ரேஷன், எந்த இமெயில் கனெக்ட் பண்ணணும் அந்த இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறமா டேட்டா அனலிஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்ற சப்ஜெக்ட். இங்கே தான் சப்ஜெக்ட் கொடுத்து இதுக்குள்ளே தான் அந்த இமெயில் எனக்கு வரப்போகுது. அதுக்கப்புறமா ரிப்போர்ட் சென்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் பேசிக்கான செட்டிங்ஸ். இங்கே இப்போது இந்த கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோ நீங்கள் பார்த்துருக்கீங்க. என்னென்ன நடந்திருக்கு? ஃபர்ஸ்ட் ஒரு மேனுவலாக ட்ரிகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே டெமோக்காக நான் மேனுவல் ட்ரிகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரிகரும் இங்கே செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா என்னோடய ஃபைல்ஸை வந்து லோக்கல்லேருந்து உள்ளே ரீட் பண்ணுறதுக்கு, அந்த ஏஜென்ட்குள்ளே ரீட் பண்ணுறதுக்காக ஒரு ரீட் ஃபைல், அதுக்கப்புறமா அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக ரீட் பண்ண என்னோடய டேட்டா செட்டை, அதாவது உள்ளே இருக்க டேட்டாஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக இங்கே எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல், அதுக்கப்புறமா என்னோட பிரெயின் இதில் தான் டேட்டா கிளீனிங், இடிஎஸ், டேட்டா விசுவலைசேஷன், அந்த ரிப்போர்ட் ஜென்ரேஷன், இது எல்லாமே இதுக்குள்ளே நடக்குது. இங்கேருந்து என்னோட 3 டவுன்லோடபிள் இமேஜஸ் இங்கே க்ரியேட் ஆகுது. அதுக்கப்புறமா இமேஜ் அண்ட் டெக்ஸ்ட் இருக்குதுல்ல, ஸோ இங்கே வந்து HTML ஃபார்மேட்டில் இருக்கும். அதை வந்து என்னோட ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டுக்காக சேஞ்ச் பண்ணுறதுக்காக இங்கே கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் டு டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு இருக்குது. என்னோட HTML ஃபைலை டெக்ஸ்ட் ஃபைலாக வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த இமேஜஸும் இந்த டெக்ஸ்ட்டையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணுறேன். ஸோ ஒன்றா மெர்ஜ் பண்ணி என்னோடய ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு நான் இங்கே சென்ட் பண்ணுறேன். இப்போது நம்ம க்ரியேட் பண்ண ஒர்க் ஃப்ளோ இது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் ஃப்ளோ 8 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோ நான் இங்கே ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒர்க் ஃப்ளோ 8க்கு பதிலாக AI டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ AI டேட்டா அனலிஸ்ட் இது தான் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணது. இதுக்கு முன்னாடி நான் க்ரியேட் பண்ணிச்சு வெறும் டேட்டா அனலிஸ்ட் அப்படின்ற பேரில் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணது AI டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இந்த ஒர்க் ஃப்ளோ நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே ஆல்ரெடி எல்லாம் ரன் ஆகிடுச்சு, கடைசி நோட் மட்டும் ரன் ஆகலை. எகெயின் நான் எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட்லேருந்து எனக்கு எல்லாமே இங்கே ரன் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரன் ஆச்சு. ஒர்க் ஃப்ளோ எக்ஸிக்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி இந்த மெசேஜ் வந்துச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இந்த ஒர்க் ஃப்ளோ ஒர்க் ஆயிடுச்சு. எல்லாத்துலேயும் க்ரீன் டிக் இருக்கும். ஸோ இங்கேயும் மெசேஜ் சென்ட் ஆயிடுச்சு. இப்போ என்னோட ஜிமெயிலில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம செக் பண்ண ரிப்போர்ட். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பேக் வந்தால் ரெஃப்ரெஷ். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு புது மெயில் வந்திருக்கு. இப்போ வந்த மெயில் இது. ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹாய் தேர், ஹோப் யூ டூயிங் வெல், ப்ளீஸ் ஃபைண்ட் தி ஆட்டோமேட்டட் AI டேட்டா அனலிஸ்ட் ரிப்போர்ட் ஜென்ரேட்டட் ஃப்ரம் யுவர் அப்லோடட் டேட்டா செட். நான் அதே டேட்டா செட் தான் கொடுத்தனால எனக்கு அதே சம்மரி தான் இங்கே வருது. இந்த ரிப்போர்ட்டோட HTML இங்கே டவுன்லோட் பண்ணலாம். ஓகே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் இங்கே வந்துருச்சு. இங்கே அகெயின் டேட்டா அனலிஸ்ட் ரிப்போர்ட், எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி, என்னோட சார்ட்ஸ் எல்லாமே வந்துச்சு. ரெக்கமெண்டேஷன்ஸ் வருது. ஸோ ஃபோக்கஸ் ஆன் டாப் ரீஜன்ஸ் ஃபார் ரெவென்யூ க்ரோத், improve pricing or cost control for increase in margin, collect more time series data for better trend analysis அப்படின்ற ரெக்கமெண்டேஷனும் எனக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ இப்படி தான் நம்ம கிரியேட் பண்ண இந்த டேட்டா அனலிஸ்ட் ஒர்க் ஆகுது. ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஒரு அட்வான்ஸ்டான டேட்டா அனலிஸ்ட் இல்லை, ஃப்ரீ ரிசோர்ஸை வச்சு நம்ம ஒரு பேசிக்கான ஒரு டேட்டா அனலிஸ்ட்டை இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே இன்னும் நம்ம பே பண்ணுறதா இருந்தால், APIXக்கெல்லாம் பே பண்ணுறதா இருந்தால் அட்வான்ஸ்டாக ஒரு டேட்டா அனலிஸ்ட், சீனியர் டேட்டா அனலிஸ்ட் எந்த அளவுக்கு ஒரு டேட்டா செட்டை யூஸ் பண்ணி ஒரு இன்சைட்ஸ் கிரியேட் பண்ணுவார், அந்த எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவார், அதை விட பெட்டராகவே இங்கே ஆட்டோமேட் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் ஆட்டோமேஷன்ஸ் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணுறது ரொம்ப ஃப்ரீயாகவே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதனால் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது நிறைய புது புது விஷயங்களை நீங்கள் கற்றுக்கலாம். So we are into the last slide of this session. என்னன்னா takeaway point. I would like to end this video with this takeaway point. AI can analyze. நம்ம ஆல்ரெடி ஒரு ஆட்டோமேட் பண்ணோம்ல, AI வந்து கம்ப்ளீட் டேட்டா செட்டை அனலைஸ் பண்ணுது. ஸோ AI கேன் அனலைஸ் அண்ட் தென் ஆட்டோமேஷன் கேன் ஸ்கேல். இந்த மாதிரி ஆட்டோமேஷன் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு டைம் ஆட்டோமேஷன் கிரியேட் பண்ணி வச்சா எத்தனை டேட்டா செட் வந்தாலும் எனக்கு ஹியூமன் கவுண்ட் இங்கே டேட்டா அனலிஸ்ட்டை இங்கே இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம். என்னோட ஒரே ஏஜென்ட் எவ்வளோ டேட்டா செட் வந்தாலும் இந்த ஒரே ஏஜென்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆட்டோமேஷன் கேன் ஸ்கேல். இதை வந்து என்னோட ரெவன்யூவை கண்டிப்பாக ஸ்கேல் பண்ணும், என்னோட வந்து ஒர்க் ஃப்ளோஸை இன்னும் பெட்டர் ஆகும். ஸோ என்னோட நம்பர் ஆஃப் ஹெட் கவுண்ட்ஸ் வந்து நான் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருந்தேன்னா நம்பர் ஆஃப் ஹெட் கவுண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அது கம்மி பண்ணல. ஏன்னா ஒரு ஆட்டோமேஷன் நான் பண்ணி வச்ச போதும் அதே ஆட்டோமேஷன் வந்து அந்த ஒரு ஆட்டோமேஷனை எனக்கு மல்டிபிள் அவுட்புட்ஸை வந்து கொண்டு வந்து எத்தனை டேட்டா செட் இருந்தாலும் எனக்கு அவுட்புட்ஸை ப்ராப்பராக கொடுத்துரும். அதே நேரத்தில் எனக்கு ஜிமெயிலுக்கு எனக்கு மெயிலுக்கே கரெக்டாக எனக்கு மெயில் பண்ணி விட்டுறதில்ல. ஸோ இந்த மாதிரி AI கேன் அனலைஸ், automations can scale. பட் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஹியூமன்ஸ் டிசைட் பெட்டர். ஸோ இந்த ஆட்டோமேஷன்னால ஹியூமன்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறதில்ல, பட்
நம்பர் ஆஃப் ஹியூமன் கவுண்ட்ஸை வந்து இங்கே ரெடியூஸ் பண்ண போகுது. ஸோ டோட்டலாக ரீப்ளேஸ் பண்ணுறது வேறு, ரெடியூஸ் பண்ணுறது வேறு. நிறைய வீடியோஸ் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த ஏஎஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா ஹியூமன் ஒர்க் ஃபோர்ஸையும் ரீப்ளேஸ் பண்ண போகிறதில்ல. பட் நம்பர் ஆஃப் ஹெட் கவுண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும். யார் இந்த ஏஐயை பெட்டராக யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வேலை அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். ஸோ இங்கேயும் ஹியூமன்ஸ் டிசைட் பெட்டர். ஏஐயோட டிசிஷன் கண்டிப்பாக ஹியூமன் பெட்டராக டிசிஷன் பண்ண முடியும். ஸோ இது என்ன தான் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி ஃபைனலில் வந்து அவுட்புட் வந்து சூப்பராக நம்ம கொடுத்தாலும் அங்கே ஒரு இடத்துல ஹியூமன் தான் ஜிமெயில் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறாங்க. அண்ட் தென் அந்த இடத்துல ஹியூமன் டிசிஷன் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஹியூமன் டிசைட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு ரொபோட்டிக்காக டிசைட் பண்ணாமல் ஹி டிசைட்ஸ் வித் எமோஷனல் வேல்யூ. ஸோ பீப்புளுக்கு வந்து நம்ம பில்ட் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் இன்னொருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா தேர் ஷுட் பி an எமோஷனல் கனெக்ட். ஸோ அந்த எமோஷனல் கனெக்ட் எப்போதுமே ஹியூமன்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கும், அது ஏஸ்க்கு வராது. பட் நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா, நாங்கள் எப்போதும் சொல்கிற மாதிரி டேட்டா அனலிஸ்ட் அப்படின்ற ஒரே ரோலில் அது மட்டும் எனக்கு போதும், அதை மட்டும் நான் படித்தா போதும் இல்லாமல் அதுக்கு அதையும் தாண்டி சில விஷயங்களை நீங்கள் படிக்க வேண்டியது வரும். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேஷன்லாம் வரும்போது நீங்கள் வந்து டிசைட் பண்ணுற இடத்துல இருக்கணும்னா உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஸோ எதை படிக்கணும், என்னதை படிக்கணுன்றதெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணி நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்கில்ஸை வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினெட்லி யூ வில் நாட் பி ரீப்ளேஸ், யூ வில் யூஸ் AI to work better. ஸோ இது தான் ஆக்சுவல் ஃபேக்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி டுகெதர் தே சேஞ்ச் ஹவு ஒர்க் இஸ் டன். ஸோ இப்போவே ஆல்ரெடி ஹியூமன் தனியாக ஒர்க் பண்ணுறத விட ஏஐ கூட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டுகெதர் வி ஒர்க் வித் ஏஐ டு ஒர்க் பெட்டர். ஸோ திஸ் இஸ் மை டேக் அவே பாயிண்ட். நீங்கள் நல்லா யோசிச்சு நல்லா முடிவாயிடுங்க. தட் வில் ஹெல்ப் யூ. ஸோ வித் திஸ் செட் வில் மீட் அகைன் இன் another video. Until then, bye from Stefan. ஆல்ரைட், நீங்கள் வந்து செஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னுடைய ஒரு கோல் இருக்குது, டேக் அவே பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் கற்றுருப்பீங்க. ஸோ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கணுன்ற மாதிரி தான் எப்பயுமே நான் டீகோட் பண்ணாலும் சரி, எங்கள் டீம்லேருந்து யாராச்சும் வந்து இங்கே டீகோட் பண்ணாலும் சரி, we will keep that point in our mind very strictly that everybody should understand in our Tamil language. தமிழில் தூய தமிழில் பேசுறது கஷ்டம். we are trying to combine between this Tamil and English so that everybody can understand. ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கணுன்ற மாதிரி தான். அண்ட் என்னோட ரெக்வஸ்ட், கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட் வாட் யூ ஹவ் சீன் டுடே இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆர் காம்ப்ளெக்ஸ். எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா that will definitely act as a motivation for me and also my team Stefan. அண்ட் இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸை உங்களுக்கு இந்த ஏஐ ஃபீல்டுக்கு இன்றைக்கி என்ன தேவையோ அதை பற்றி நம்ம அதிகமாக பேசலாம். நிறைய விஷயங்கள் அவுடேட்டட் ஆகிட்டு இருக்கு, நிறைய புது ஜாப்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஃப்ரண்டியராக இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு, இப்படி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத டெமோவோட காமிச்சு, ஜஸ்ட் வேர்பலாக சொல்லாமல் டெமோவோட காமிச்சு பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு மிகப்பெரிய எஃபர்ட் இருக்குது. இது ரெக்கார்ட் பண்ணணும், பல தடவை வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம எதிர்பார்க்குற அவுட்புட் வராது, கட் பண்ணணும். இந்த மாதிரி பல ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்குது. ஸோ அதனால் we are doing this particular session for you. உங்களுக்கு அது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கா, வேல்யூ கிரியேட் ஆகுதா, வெதர் யூ ஆர் ஏபிள் டு டேக் திஸ் அண்ட் அப்ளை இட் ஆன் யுவர் ஓன் ஒர்க்ஸ் அப்படின்றதெல்லாம் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லை இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்கள்கிட்டே படிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும், எஸ் we are doing கோச்சிங் சர்வீஸ் as well as கன்சல்டிங் சர்வீஸ். பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செட்டப் பண்ணுறதுக்கு டைம் இல்லைனா they are coming to us, collaborating with us, so we are doing that particular businesses for them. அது ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக we are collaborating and we are doing that particular part for them. அது B2B collaboration. நீங்கள் இதெல்லாம் படித்து உங்களுடைய கரண்ட் கம்பெனியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா we are also doing கோச்சிங் சர்வீசஸ். அதனுடைய லிங்க் கீழே இருக்கும். you can definitely make an inquiry. எங்களுடைய கோல் அலைன் ஆச்சு அப்படின்னா ஹூஸ் ஃபிட் ஹூஸ் நாட் ஃபிட் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த ஃபிட்னஸ் செக் நடந்ததுக்கப்புறமா we can take you in, onboard you in. அதுக்கப்புறமா we can train you, okay, coach you. So that's it. பட் மறக்காமல் இந்த செஷன் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா just comment what you have seen today is understandable or complex, what you feel. ஓகே, ஜஸ்ட் 2 minutes. உங்களுடைய லைக்கை தாண்டி கமெண்ட் செக்ஷனாக பேசும். அதனால் திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கேன், ப்ளீஸ் ட்ராப் யர் கமெண்ட்ஸ். ஐ எம் செக்கிங் எவ்ரி கமெண்ட்ஸ் வாட் எவர் யூ புட்டிங். நிறைய பேர் பழைய வீடியோஸில் பார்க்கும்போது நான் லைக் போட்டிருப்பேன், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீட் பண்ணுறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் ஸ்பெண்டிங் சம் டைம் அவுட் சைட் மை ஒர்க். அதனால் உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்றதை தயவு செஞ்சு ஒரு 2 minutes எடுத்து மட்டும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு போயிருங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து நம்ம வந்து ரீகார்ட் பண்ணி படிக்கலாம். அது வரைக்கும் பாய்.